வணக்கம். கொஞ்ச நாளா மாடியில பார்த்தீங்கன்னா, எலி தொந்தரவு ரொம்பவே அதிகமா இருக்கு. இத எப்படி சரிப்படுத்த போறேன்னு தெரியல. அ என்ன பண்ணுதுன்னா, பேக்ல இருக்கிற மண்ண ஃபுல்லாத்தையும் தோண்டி கீழ போட்டுருது. தோண்டி தோண்டி அதில இருக்கிற அந்த மண்புழுக்கள எல்லாம் சாப்பிட்றதுனால, செடிகள்ல உள்ள வேரெல்லாம் பாதிக்கப்படுது. என்ன பண்ணி இத சரிப்படுத்துறதுன்னே தெரியல. கொஞ்ச நாளா நான் அந்த கறி மீனுக்கு வாங்கி அலசுற தண்ணிலாம் செடிங்களுக்கு எப்பவும் குடுப்பேன். ஒரு சமயம் அந்த ஸ்மெல்லுக்காக வருதோன்னு சொல்லிட்டு தான் இப்போ கொஞ்ச நாளா அதையும் நிப்பாட்டிட்டேன். அந்த தண்ணி எல்லாத்தையுமே என்ன பண்ணுறதுன்னா, இப்போ காய்கறி கம்போஸ்ட் பண்ணுறோம் இல்லைங்களா? ட்ரம்மு அதிலேயே கொட்டி வச்சுருவேன். சரி அதில இருந்தாலும் நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் இந்த எலி தொந்தரவு இன்னும் சரியான பாடா தெரியல. எவ்வளோ மண்ணு கீழ தோண்டி போட்டு வச்சிருக்கு பாருங்க. அவ்வளோ இது எல்லா மண்ணையும் தோண்டி வெளில போடுறதுனால செடிகளும் இந்த வெயிலுக்கு அதுக்கும் ஒரு சீக்கிரமே காஞ்சிருமோன்னு கொஞ்சம் பயமா இருந்தது. அதனால இன்னைக்கு காலையில எல்லாத்தையும் நான் கொஞ்சம் போல நகர்த்தி வச்சுட்டு, ஓ மண் எல்லாத்தையும் கூட்டி அள்ளிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்ருக்கேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ மண் கொட்டி வச்சுருக்குதுன்னு. இதுலேயே நம்ம தண்ணி ஊற்ற ஊற்ற என்ன ஆகுதுன்னா, அந்த மண்ணும் தண்ணியும் சேர்ந்ததுன்னா தரையெல்லாம் ரொம்பவே அழுக்காகி ரொம்ப இதாகிடுது. அதுக்காக சரி எடுத்து சுத்தம் பண்ணிடலான்னு சொல்லிட்டு எல்லா மண்ணையும் கூட்டி சுத்தமாக க்ளீன் பண்ணியாச்சுங்க. க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ புதுசாக வாங்கி வச்சுருக்க இரும்பு ஸ்டாண்டு கொஞ்சம் அடுக்குனேன். அதில் அப்படியே தூக்கி வச்சு தண்ணி ஊற்றணுன்னா அந்த தண்ணி பட்டு ஸ்டாண்டு வந்து துரு பிடிச்சிரும். அதனால நம்மக்கிட்ட இருக்கிற பழைய பிளாஸ்டிக் டப்பாவோட மூடிங்கள இதெல்லாம் போட்டு மிச்சம் இருக்கிற கேப்புக்கு பிளாஸ்டிக் கவரை விரித்து விட்டுட்டேன். அது மேலே செடிகள் எல்லாம் வச்சுட்டேன். நன்றிங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.